அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் இந்தியன் பாலிட்டி டெஸ்ட் 3யோட பார்ட் 2 டிஸ்கஷன். ஆல்ரெடி பார்ட் 1 டிஸ்கஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் போட்டிருப்போம். ஓகே, ஸோ இன்னைக்கு டெஸ்ட்டு 3. ஓகே, ஸோ பாலிட்டி டெஸ்ட் 3யோட பார்ட் 2ஓட டிஸ்கஷன். இன் சென்ஸ் மிச்சம் இருக்கக்கூடிய கொஷின்ஸை தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ 1 by 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 51th. ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு 40 கொஸ்டின்ஸ் அதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 40 கொஸ்டின்ஸ் இந்த டிஸ்கஷனில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஒன் செகண்ட். ஓகே, ஸோ ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி கேன் பி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் 1 வந்து வெதர் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு கேட்டிருக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பாருங்க, 44th Constitutional Amendment Act 1978 added certain provisions to safeguard misuse of emergency. ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக ஃபஸ்ட்டுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸோ 44th Constitutional Amendment added certain provision in the Constitution to safeguard misuse of emergency. ஸோ இது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா some of the provisions they inserted in the 44th Amendment Act. ஃபார் எக்ஸாம்பிள் வித் கேபினெட்டோட அப்ரூவலோட தான் பிரைம் மினிஸ்டர் டு தி பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி இஷ்யூ பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுக்க முடியும். தென் வித்தின் இஷ்யூ ஆஃப் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி 1 monthக்குள்ளே போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் அப்ரூவல் வாங்கணும். ஸோ இதெல்லாம் வேரியஸ் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் கிடையாது. லேட்டர் பார்ட்டில் 44th Constitutional Amendment Actல தான் கொண்டு வந்தது. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். பட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கன்சிடர் டு பி அண்ட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1 அப்படின்னு செக் பண்ணும்போது போத் ஆர் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரெண்டுக்கும் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு ஒன்றும் டவுட் இல்லை, ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஸ்டேட்மெண்ட் 2 என்னவா இருக்க முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1க்கு இல்லை. ஏன்னா ஸ்டேட்மெண்ட் 1 எதை பற்றி பேசுது அப்படின்னா ஜுடிஷியல் ரிவ்யூவை பற்றி பேசுது. ஸ்டேட்மெண்ட் 2 எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பை தி தட் இஸ் சம் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கிவன் இன் தி 44th Constitutional Amendment Actை பற்றி பேசுது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் வந்து ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். பட் ரெண்டும் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் 1ஓட எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ both statement 1 and 2 are correct. Statement 2 is not the correct explanation of statement 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூல். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரூலில் இது வரைக்கும் பொதுவாக கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் அவங்க கேட்குறது வந்து ஹூ கேன் இஷ்யூ தி பிரசிடென்ட் ரூல், இதர் கவர்னர் ஆர் பிரசிடென்ட். அப்படி இல்லை அப்படின்னா வாட் இஸ் அன் இம்பேக்ட் ஆஃப் பிரசிடென்ட் ரூல். ஓகே, ஸோ பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரும்போது என்ன டைப் ஆஃப் சேஞ்சஸ் டு தி ஸ்டேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸிக்யூட்டிவில் என்ன நடக்கும், லெஜிஸ்லேச்சரில் என்ன நடக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். ஓவராலாக வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் செக் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவில் தான் இருக்க முடியும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் மஸ்ட் பி அப்ரூவ்டு பை போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் within 1 month from the date of the issue. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஃபேக்டை செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போ 1 month அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் எதுக்கு உட்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சியில் கொண்டு வரக்கூடிய எமர்ஜென்சியில் பார்லிமெண்ட் அப்ரூவல் வித்தின் 1 monthக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது 44th Amendment Actல கொண்டு வந்து சேஞ்சாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் ரூலும் சரி, ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியும் சரி, ஒன்ஸ் பிரசிடென்ட் ப்ரொக்ளமேஷன் பண்ணிட்டார் அப்படின்னா இதர் பிரசிடென்ட் ரூலோ இல்லை ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியை கொண்டு வந்தால் மினிமம் 2 monthsக்குள்ளே கொண்டு வரணும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஏன்னா இது 2 months. ஓகே, அடுத்தது பாருங்கள், இஃப் அப்ரூவ்டு பை போத் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் இட் கண்டினியூஸ் ஃபார் 6 months அண்ட் கேனாட் பி எக்ஸ்டெண்டட். ஸோ லைஃப் ஆஃப் பிரசிடென்ட் ரூல் இஸ் 6 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ இட் இஸ் நாட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் எக்ஸ்டெண்டட் அப் டு 3 years. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 year வரைக்கும் ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஓகே, தர் இஸ் நோ இஷ்யூஸ். பட் ஆஃப்டர் 1 year, செகண்ட் இயர், தேர்ட் இயர் போகும்போது ஸோ ஒன்று அதுக்கான கண்டிஷன் நேஷ்னல் எமர்ஜென்சி இருக்கணும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எலெக்ஷன் கமிஷன் சேஸ் தட் இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு கண்டக்ட் எலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லணும். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷனில் தான் ஒரு பிரசிடென்ட் ரூல் எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படின்னா பியாண்ட் 1 year எக்ஸ்டெண்ட் ஆகலாம். பட் 6 months தான் டைமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு தாண்டியும் போகலாம். பட் மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போக முடியும், 3 years வரைக்கும் போகலாம். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த பிரசிடென்ட் மஸ்ட் ரிவோக் இட் ஒன்லி இஃப் த போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் பாசஸ் அ ரெசல்யூஷன் டிஸ்அப்ரூவிங் இட்ஸ் கண்டினியூஷன். ஓகே, ஸோ அப்போ டிஸ்அப்ரூவல் தட் இஸ் கன்டினியூஷனை வித்ஹோல்ட் பண்ணணும் இல்லை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா
ஹவுஸோட அப்ரூவல் வேணுமா நெசசரியா அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ நெசசரிங்கிற அவசியம் தேவையில்லை. ஏன்னா ப்ரொவைடட் பிரசிடென்ட்டோட தட் இஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் மினிஸ்டர் ஹூ ஹாஸ் டு ஐடென்ட் அட்வைஸ் டு தி பிரசிடென்ட் இஸ் மோர் தென் எனஃப் டு disapprove or stop the continuation of the president rule அப்படிங்கிறது தான் அதுக்கான ஆன்சர். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ஆல்சோ ராங். ஸோ அப்போ how many of the above statements correct அப்படின்னு பார்த்தீங்கன்னா none of the statement is correct. ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 52nd கொஸ்டினோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 53rd இது இம்பாக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டியூரிங் தி பிரசிடென்ட் ரூல் விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்டர்ஸ் வேர் யூனியன் கேன் எக்ஸ்டெண்ட் இட்ஸ் பவர் ஆன் ஸ்டேட். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் ஸோ லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரி மூணில் எதில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவில் பண்ண முடியுமா? எஸ் தே கேன் டூ. ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் பிரைம் சீஃப் மினிஸ்டரோட அந்த கம்போசிஷனை என்ன பண்ண முடியும்? டிசால்வ் பண்ணுறதுக்கான பவர் வித் ரெஸ்பெக்ட் டு சென்டர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டிவில் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமானா முடியும். லெஜிஸ்லேட்டிவில் ஹவுஸை டிசால்வ் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இன்கேஸ் ஒஸ்ட் கேஸில் அந்த ஹவுஸை டிசால்வ் பண்ணுறதுக்கான பவர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, பட் நாட் நெசசரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. பட் பண்ண முடியுமான்னு கேட்டால் எஸ் தே கேன் டூ. ஸோ அப்போ செகண்டும் கரெக்டு தான். ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு இஃப் தே ஆர் பிரிங் எனி சேஞ்சஸான்னு கேட்டால் நோ, நாட் வித் ஸ்டாண்டிங் எனி திங் இன் திஸ் கான்ஸ்டியூஷன் ஹைகோர்ட் பவர் கேனாட் பி mitigate or they cannot able to bring any changes in the power of the high court. ஸோ அது ஹைகோர்ட்டில் எந்த விதமான ஒரு இம்பேக்டையும் பிரசிடென்ட் ரூல்னால் இம்போஸ் பண்ண முடியாது சென்டர்னால. ஓகே, ஸோ அப்போ ஹைகோர்ட்டில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெண்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் தி 1 and 2. ஓகே, ஸோ இது இம்பேக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ப்ரொவிஷனை பற்றி செக் பண்ணிட்டோம். இப்போ பார்க்குறது இம்பேக்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் are correct with reference to effect on fundamental rights during national emergency. Okay, so fundamental rights ஓட impact என்ன? That is emergency, national emergency கொண்டு வரும்போது fundamental rightsல ஆகக்கூடிய சேஞ்சஸ் என்னவா இருக்கும், இல்லை இம்பேக்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத தான் செக் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஆர்டிகல் 358 and 359 it speaks about the impact of ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, எமர்ஜென்சினால நேஷனல் எமர்ஜென்சினால ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸை இந்த 358 359 பேசும். ஸோ 358 பொறுத்தளவுக்கு என்ன சொல்லும் அப்படிங்கிறது பின்னாடி பார்க்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 19 கேன் பி சஸ்பெண்டட் ஒன்லி நேஷனல் எமர்ஜென்சி இஸ் டிக்ளேர்ட் ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன். ஓகே, ஸோ நேஷனல் எமர்ஜென்சி என்னென்ன கிரவுண்ட்ஸில் பண்ணுவாங்க? வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன் ஆர் ஆர்ம்டு ரெபலியன். ஓகே, ஸோ ஆர்டிகல் 19ல இஃப் யூ ஆர் பிரிங்கிங் ஆன் எனி சேஞ்சஸ் தட் இஸ் சஸ்பென்ஷன் ஆஃப் ஆர்டிகல் 19 எப்போ பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்டிஷனில் மட்டும்தான் பாசிபிளாங்கிறது கொஸ்டின். ஸோ எஸ், இந்த 2 கண்டிஷனில் தான் அது பாசிபிள். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். ஆர்டிகல் 358 இதை தான் சொல்லும். ஓகே, ஸோ ஆர்டிகல் 358 எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி டியூ டு வார் ஆர் எக்ஸ்டர்னல் அக்ரஷன் நீங்கள் வரும்போது ஆர்டிகல் 358ல சொல்கிறபடி ஆர்டிகல் 19 என்ன பண்ண முடியும்? ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும். ஓகே, அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. த பிரசிடென்ட் கேன் சஸ்பெண்ட் ரைட் டு மூவ் எனி கோர்ட் ஃபார் எனி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூடிங் ஆர்டிகல் 20 and 21. ஓகே, ஸோ ஆர்டிகல் 19 பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 358ல பேசிடுறாங்க. ஆர்டிகல் அதர் தென் ஆர்டிகல் 19 பொறுத்தளவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் ரைட்ஸோட பவரை என்ன பண்ண முடியும்னா சஸ்பெண்ட் பண்ண முடியும். எந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி டைமில். ஸோ அதை இண்டிவிஜுவலாக அவர் டிக்ளேர் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது அதில் ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஆர்டிகல் 20 and 21 தானோ தவிர இன்க்ளூடிங் ஆர்டிகல் 21 and 21 கிடையாது, எக்ஸ்க்ளூடிங் தான். ஓகே, ஸோ இந்த இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங்கை கரெக்டாக அட்ரஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் தி ஆன்சர். ஓகே, ஸோ அப்போது இதுதான் எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 359ல சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் இன்க்ளூடிங்கை பொறுத்தளவுக்கு ராங். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கரெக்ட் தான். ஏன்னா இதுதான் அதோட அப்ஜெக்டிவ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு இம்பாக்ட் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி ஆன் தி national emergency. So impact of fundamental rights on during the time of national emergency வச்சு தான் இந்த கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்தது போகலாம். 55. Consider the following statement with reference to 5th schedule of the constitution. So 5th schedule of the constitutionல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதா the term state only includes state of Assam, Meghalaya, Tripura and Mizoram. ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the term state defined in the 5th schedule of the constitution என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா states other than அசாம், மேகாலயா, திரிபுரா அண்ட் மிசோரம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசாம், மேகாலயா, திரிபுரம் இது எல்லாமே எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஷெட்யூலில் சொல்லியிருப்பாங்க. 5th ஷெட்யூலில் அதர் தென்
in the 4 states. Okay, so the term state only includes other than the states of Assam, Meghalaya, Tripura and Mizoram na 5th schedule to protect the scheduled areas and scheduled tribes. Okay, so scheduled areas and scheduled tribes பொறுத்தளவுக்கு 5th schedule தான் இதை சொல்லியிருப்பாங்க. Okay, so அப்போ first statement is wrong. Second statement பாருங்க, the term scheduled areas refers to those regions that governor designates. So who designates that the particular area is considered to be an scheduled area அப்படிங்கிறதா இந்த particular second questionோட demand. ஓகே, ஸோ அப்போ இதை பொறுத்தளவுக்கு கவர்னர் தான் டெசிக்னேட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவை whether it is considered to be an scheduled area or not in the states அப்படிங்கிற டிசைட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். ஓகே, ஸோ ரிமைனிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே டெசிஷன் மேக்கிங் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கவர்னரோடது. பட் ஒரு ஸ்டேட்டில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கிட்ட தான் இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இட் இஸ் ராங் பிகாஸ் கவர்னர் கிடையாது, இது பிரசிடென்ட்டு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் ஒன் நார் டூ. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following statement with reference to delimitation commission and delimitation of constituencies. Okay, so delimitation commission already நான் சொன்னேன் போன கிளாஸ்லேயே, that is it is on a very much important topic in the particular year. ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் போய்கிட்டு இருந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயும் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான இஷ்யூஸ் போய்கிட்டு இருந்துச்சு. தென் விமென்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தப்பையும் ஒன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் தட் இஸ் ஆஃப்டர் தி சென்சஸ் அப்ரூவலோட தான், சென்சஸ் கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டீலிமிட்டேஷன் கமிஷனை கொண்டு வந்து வரையறுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் இருந்ததுனால இந்த தடவை டீலிமிட்டேஷன் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டீலிமிட்டேஷன் கமிஷன் demarcates the boundary of the parliamentary constituencies as per the provision of delimitation act. ஸோ இது த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ஆக்ட் மூலமாக தான் டீலிமிட்டேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமா, இன்சென்ஸ் தொகுதி பங்கீடு ஆர் தொகுதி வரையீடு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமானா எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான், அது ஆக்ட் மூலமாக தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகே, ஸோ த ஆர்டர் ஆஃப் த டீலிமிட்டேஷன் கேன் பி கால்ட் இன் கொஸ்டின் பிஃபோர் தி ஹைகோர்ட் அண்ட் த சுப்ரீம் கோர்ட்டா. அப்போது டீலிமிட்டேஷன் கமிஷனோட பவர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தொகுதியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் கான்ஸ்டியூன்சிஸை டிரைவ் பண்ணுறது, இன்சென்ஸ் பங்கீடு செய்கிறது, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பாப்புலேஷனை வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை ஸ்டேட்டுக்கு எத்தனை தொகுதி கொடுக்கலாம் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. இது போத் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனுக்கும் சரி ரெண்டு கேத்துமே அவங்க தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்க அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு தி ஸ்டேட் தட் இஸ் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருவாங்க. கவர்மெண்ட் அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டடிக்காண்டி வைப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்லிமெண்ட்டில் அதை சப்ஜெக்ட் டு டிபேட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், பட் ஓட் பண்ண முடியாது. அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தி ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்படாது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடியது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இது கொஸ்டின் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் இப்போ இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் கான்ஸ்டியூன்சிஸ் 2011 சென்சஸை வச்சு தான் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. இது ஃபேக்டை செக் பண்ணுறது. நோ, இட் இஸ் நாட். ஓகே, ஸோ இப்போ இருக்கக்கூடிய டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா 2001 சென்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ரீசிங் பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நடக்கிறது 2026 அப்புறம் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதான் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸை பொறுத்தளவுக்கு பாப்புலேஷன் ஃபிகர் என்ன இதில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய தொகுதி பங்கீடு அப்படிங்கிறது பாப்புலேஷன் ஃபிகரில் எந்த சென்சஸை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா 1971 சென்சஸில் தான். லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண டீலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிறது 2002 ஃபார்ம் பண்ணது தான் பேஸ்ட் ஆன் தி 2001 சென்சஸை வச்சு. ஸோ ஃபார் எத்தனை தடவை டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா 4 times. இது ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே, ஸோ அப்போ 4 times இது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அட் ப்ரெசென்ட் ஃபார்ம் ஆன டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் பேஸ்ட் ஆன் தி எந்த சென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் 2011 சென்சஸ், இட் இஸ் 2001 சென்சஸ். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். அடுத்து, இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹஸ் நோ ப்ரொவிஷன் இன் ரிலேஷன் டு தி டீலிமிட்டேஷன் கமிஷன். கமிஷனுக்கும் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எதாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி அந்த மாதிரி எதுவும் சொல்லப்பட கிடையாது. டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் ஆர்டிகல் 81 எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்களோ தவிர டீலிமிட்டேஷன் கமிஷனில் யார் மெம்பராக இருக்கணும், அதோட கம்போசிஷன், தட் மீன்ஸ் டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட், இட் இஸ் அன் ஸ்டாட்யூட்டரி பாடி. அதை செக் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் வச்சது. ஸோ டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றின ப்ரொவிஷன்ஸ் எதில் கிடையாது அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் கிடையாது. வேற கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் ஃபார்ம் பண்ணணும், தட் இஸ் டீலிமிட்டேஷனுக்காக நீங்கள் எது ஒரு பாடி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷனில்
ஹஸ் நோ ப்ரொவிஷன் சொல்கிறாங்க. எஸ், எந்த ப்ரொவிஷனும் கிடையாது இன் ரிலேஷன் டு டீலிமிட்டேஷன் கமிஷன். அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ எலெக்ஷன் டைம், ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் தான். With reference to the election registration of political parties, which one of the following statement is correct? Okay. So first statement பாருங்க, the registration of all political parties is governed by the provision of the Constitution of India. So Constitution of India தான் registration function ஒர்க் பண்ணுதா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கான்ஸ்டியூஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. நோ, இட் இஸ் நாட். இட் இஸ் அண்டர் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். ஓகே, ஸோ அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, எனி பார்ட்டி சீக்கிங் டு சப்மிட் அன் அப்ளிகேஷன் டு தி எலெக்ஷன் கமிஷன் வித்தின் அ பீரியட் ஆஃப் 300 days. ஸோ ஃபார்மேஷன், தட் இஸ் ஒரு ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, ஒரு எலெக்ஷன் ஒரு பார்ட்டி அவங்க பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்ட்டி ஃபார்ம் பண்ண டேட்டில் இருந்து என்னைக்குள்ள எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இதை பொறுத்தவரை 300 daysன்னு சொல்லியிருக்காங்க. நோ, இட் இஸ் நாட். ஸோ இட் இஸ் 30 days. ஸோ யூஸ்வலாக ஃபேக்ட்ஸில் தப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் வைக்கிறது. ஓகே, அண்ட் அந்த நோ ப்ராசஸிங் ஃபீ இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ எந்த ப்ராசஸிங் ஃபீயும் இருக்காதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் லெவல்னாச்சும் அட்லீஸ்ட் இருக்கணும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது மினிமம் லெவலில் எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 rupees வேணும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. டி பாருங்க, நேஷனல் பார்ட்டிஸ் என்டைட்டில்டு ஃபார் எக்ஸ்க்ளூசிவ் அலாட்மெண்ட் ஆஃப் இட்ஸ் ரிசர்வ்டு சிம்பிள் டு தி கேண்டிடேட் செட்டப் த்ரூ அவுட் இந்தியா. ஸோ ஒரு நேஷனல் பார்ட்டிக்குள்ள ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வரும்போது ஸோ தே கிவ் ஒன் சிம்பிள். ஸோ அந்த சிம்பிளை பொறுத்து அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா அதே சிம்பிளில் கண்டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் அதோடது. ஸோ இதை பார்க்கும்போது டிங்கிறது ஆன்சர்னு தெரிஞ்சிடும். பட் எனிவே ஒரு கிராஸ் எக்ஸாமைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்கு வாங்க. ஏன்னா இதை விட பெட்டரான ஒன்று கரெக்டாக எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்காண்டி சொல்கிறேன். ஸோ அப்போது டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ ஏபிசி ஏன் ராங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ டி கரெக்ட் தான். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு டிஸ்பியூட்ஸ் ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன்ஸில் டிஸ்பியூட்ஸ் வரும்போது என்ன மாதிரி யார் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹைகோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ ஹைகோர்ட் சொல்ல சபார்டினேட் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது செஷன் கோர்ட்ஸ் தான். ஓகே, ஹோல்டு ஜூரிஸ்டிக்ஷன் டு அட்ஜுடிகேட் அண்ட் எலெக்ஷன் டிஸ்பியூட். ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன்ஸ் எலெக்ஷன் டிஸ்பியூட் ஒன்று வருது அப்படின்னா, இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ஒரு தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறாரு, சேம் கேண்டிடேட்டும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, இன்கேஸ் அவர் ஒருவேளை லாஸ் ஆகிடுறாரு அப்படின்னா, எலெக்ஷனில் சம் மால் ப்ராக்டிசஸ் நடந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணார்னா அவர் எது மூலமாக கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. எந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் கேள்வி. அப்போ ஃபஸ்ட்டு இதை எது மூலமாக அப்ரோச் பண்ண முடியும்னா ரிட்டு மூலமாக பண்ண முடியுமானா ரிட்டு மூலமாலாம் பண்ண முடியாது, எலெக்ஷன் பெட்டிஷன் தான் பண்ண முடியும். ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன் தான் அதுக்கான ப்ரொசீஜர். எலெக்ஷன் பெட்டிஷன் மூலமாக தான் நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ண முடியும். அப்போ எந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டை தான் அப்ரோச் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒன்லி ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் ஹைகோர்ட் அப்படிங்கிறது எலெக்ஷன் பெட்டிஷனும் உள்ளடங்கும். ஓகே, ஸோ எலெக்ஷன் பெட்டிஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் இமீடியட்டாக யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னா ஹைகோர்ட்லேயே நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஹைகோர்ட் தானே தவிர சபார்டினேட் கோர்ட்டுக்கு அங்கே என்ன கிடையாது, ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு எலெக்ஷன் பெட்டிஷன். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஒன்லி அ ஓட்டர் மட்டும்தான் பண்ண முடியுமா எலெக்ஷன் பெட்டிஷனில் இன்கேஸ் எலெக்ஷன் டிஸ்பியூட்ஸ் வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி கேண்டிடேட். ஓகே, ஸோ எனி கேண்டிடேட் கேன் ஃபைல் ஆன் பெட்டிஷன். ஓகே, ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன் பண்ண முடியும். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஸோ எலெக்ஷன் பெட்டிஷன் சேலஞ்சிங் த அவுட்கம் ஆஃப் அன் எலெக்ஷன் ஷால் பி ஃபைல்டு வித்தின் 45 days ஆஃப் தி எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ இது கரெக்டானு கேட்டால் இது கரெக்டு தான், இது ஃபேக்ட் தான். ஸோ 45 daysக்குள்ளே நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த அலாட்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள்ஸ். ஸோ இதுவும் திருப்பி சிம்பிள்ஸ் வச்சு தான் ஒரு கொஸ்டின் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள்ஸா. ஸோ ஃபார் தி போத் பார்லிமெண்ட்ரி அண்ட் அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சிஸ்ன்னு கேட்டால் எஸ். யார் ஒரு பர்சன் டு அலோகேட் சிம்பிள்ஸ் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான் அதுக்கு சிம்பிள் அலோகேட் பண்ணுறதுக்கான ரோல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். போத் நேஷனல் அண்ட் ஸ்டேட் பார்ட்டிஸ் கேன் கெட் எக்ஸ்க்ளூசிவ் சிம்பிள்ஸ் ரிசர்வ்டு ஃபார் தம். எஸ், ஒரு க்ரைட்டீரியா சொல்கிறாங்க. ஸோ அந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, 8% ஓட் ஷேர் இருக்கணும், 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், அதோடு சேர்த்து ஒரு எம்பி சீட் இருக்கணும், இல்லை 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், அதோடு சேர்த்து ஒரு எம்எல்ஏ சீட் இருக்கணும். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் பார்ட்டி அண்ட் நேஷனல் பார்ட்டிஸ் கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. இந்த தடவை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் போத்
ஒருவேளை ஸ்டேட் பார்ட்டியாக இருந்தால், ஸ்டேட் பார்ட்டினா ஒரு பர்டிகுலர் நான் இந்த ப்ரொசீஜர் சொல்கிறது ஒரு ஸ்டேட்டில் நடந்திருந்தா, இதே மாதிரி ஒரு 4 ஸ்டேட்ஸ்க்கு மேலே போகும்போது அவங்களுக்கு நேஷனல் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்படி போகும்போது அந்த கண்டிஷனில் போத் ஸ்டேட் பார்ட்டிக்கும் அதே சிம்பிள், நேஷனல் பார்ட்டிக்கும் ஒரே யூனிக் சிம்பிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கான ப்ரிவிலேஜ் தான். ஸோ 2 பேத்துக்குமே அது பொருந்தும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து, இந்த ஈவெண்ட் ஆஃப் ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பிளிட்டிங். ஓகே, ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பிளிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பிளிட் ஆகும்போது இன்கேஸ் அந்த சிம்பிளில் டிஸ்பியூட் வருது அப்படின்னா, சிம்பிளில் டிஸ்பியூட் வருது அப்படின்னா யார் அதுக்கான பொறுப்பு, இன்சென்ஸ் அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கான பொறுப்பு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹைகோர்ட்டு இல்லாட்டி சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட தான் அவங்க போய் அப்ரோச் பண்ணுவாங்களா ஒரிஜினலா, இன்சென்ஸ் இம்மீடியட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்பிளிட் நடக்குது அப்படின்னா அவங்க யார் அப்ரோச் பண்ணுவாங்க இம்மீடியட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை தான் இம்மீடியட்டாக அப்ரோச் பண்ணுவாங்களோ தவிர சுப்ரீம் கோர்ட்டா ஹைகோர்ட்டை பண்ண மாட்டாங்க பிரைமரிலி. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகே, ஸோ அலோகேஷன் ஆஃப் சிம்பிள் அமாங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இஸ் ரெகுலேட்டட் த்ரூ எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968. ஸோ எஸ், ஏன்னா இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்குள்ளே இருந்து தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டரை பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கொடுத்தது. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேணாம், ஒருவேளை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டாக இருக்குமோ அப்படின்னு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்னாலும் ஒரே இது கரெக்டுக்குள்ளே தான் வரும். ஏன்னா அந்த ஆர்டர் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டுக்குள்ளே தான் வரும். ஓகே, ஸோ அப்போது ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் ஒருவேளை இந்த ஒரு பர்டிகுலர் இது கொடுத்து கரெக்டானு கேட்டாங்கன்னா தட் இஸ் கரெக்ட் தான், சேம் இது மூலமாக தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Which one of the following statement is not correct with reference to the Representation of People Act 1951? Okay, a person who convicted for an offence more than 2 years cannot able to contest in any election permanently. So or individual person, so if he get on sentence, okay, jail sentence ஒரு 2 years க்கு மேல கிடைக்குது அப்படின்னா அந்த கன்சர்ன் பர்சன் லைஃப் முழுக்க கண்டெஸ்ட் பண்ண முடியாதா? ஸோ அதோட அவர் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், எ பர்சன் ஹூ கன்விக்டட் ஃபார் அன் அஃபென்ஸ் மோர் தென் 2 years கேனாட் ஏபிள் டு கண்டெஸ்ட் இன் எனி எலெக்ஷன் பெர்மனென்ட்லியான்னு கேட்டால் நோ, இட் இஸ் நாட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8 சொல்லக்கூடிய விஷயங்கள், இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 2 yearsக்கு மேலே கன்விக்ட் ஆகிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் 6 years அவர்னால என்ன பண்ண முடியும்னா எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹீ கேன் கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆப்வியஸ்லி நாட் கரெக்ட் தான். பட் எனிவே செக் பண்ணிக்கங்க மற்ற the voters votes and every election to fill a seat or seats in the council of states shall be given by open ballot. So open ballot, secret ballot அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம ஒருத்தருக்கு யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறது சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது சீக்ரெட் பேலட். இன்கேஸ் ராஜ்யசபா சீட்ஸில் ஒரு இண்டிவிஜுவல் தட் இஸ் ஒரு எம்எல்ஏ சீட்டு ஓட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேலட், இன்சென்ஸ் அவர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காரு அப்படிங்கிறத டெலிபரேட்டாக காட்டலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பி கரெக்ட் தான். If a person votes in more than one such constituencies, his vote in all such constituencies shall be void ஆன்னு கேட்டால் எஸ், ஏன்னா அவர் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ அதுதான் கரெக்ட். ஓகே, a person under preventive detention under any law is eligible to vote in election. ஓகே, ஸோ preventive detentionல eligible to vote தான். ஓகே, ஸோ டியும் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஏ, ஏன்னா பெர்மனன்ட்லி கிடையாது. ஸோ அவருக்கான லைஃப் டைம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 years மட்டும் கண்டெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ஈ கேன் கண்டெஸ்ட். ஓகே, ஸோ 60th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஏ தான். அடுத்து, வித் ரெஃபரன்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத்து. ஓகே, ஸோ இங்கேருந்து பஞ்சாயத்தில் ரிலவெண்ட்டாக ஒரு 6-7 கொஸ்டின் பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த டியூரேஷன் ஆஃப் பஞ்சாயத், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். The 73rd Constitutional Amendment Act provide for 5-year term of panchayat at every level. Okay, so tenure 5 years. Okay, 243 ல வரக்கூடிய ப்ரொவிஷன். ஓகே, ஸோ ஒரு டேர்ம் ஆஃப் தி பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 years தான். ஓகே, ஸோ 5 years தான் டேர்ம் ஆஃப் தி பஞ்சாயத். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான் இன் எவ்ரி லெவல். ஸோ அடுத்து, இட் கேன் பி dissolved before the completion of its 5-year term. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி disqualify, that is dissolve பண்ணுறதுக்கான ரைட்ஸ் டு தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இருக்கான்னு கேட்டால் இருக்குது, அது கான்ஸ்டியூஷன்லேயே எம்பசைஸ் பண்ணப்படுது. ஸோ அதுவும் கரெக்டு தான். ஓகே, அடுத்து, எ பஞ்சாயத்து ரீகான்ஸ்டியூட்டட் ஆஃப்டர் பெர்மனன்ட் டிசொல்யூஷன் என்ஜாய்ஸ் த பீரியட் ஆஃப் 5-year term. ஓகே, ஸோ ஒரு பஞ்சாயத்து டிசால்வ் பண்ணிட்டாங்க, டிசால்வ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஹவுஸுமே 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு ஃபுல் டேர்மை கம்ப்ளீட் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷனை ஒரு 2 yearsல டிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி
அதுலேருந்து ரிமைனிங் 3 இயர்ஸுக்கு தான் அவங்களால அதில் இருக்க முடியும். திருப்பி ஃப்ரெஷ் எலெக்ஷன் வச்சு தான் அவங்களை திருப்பி எலிஜிபிள் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அப்போ அது என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஃபுல் டேர்மை என்ஜாய் பண்ண முடியாது. ரிமைனிங் டேர்ம் எவ்வளோ இருக்குமோ அதை தான் என்ஜாய் பண்ண முடியும். ஸோ பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த 73rd Amendment Act, the question of disqualification of panchayat members will be decided by, okay, in case, okay, any disqualification கான procedures இருக்கு அப்படின்னா, ஸோ இது EFல வரும். ஸோ 243Fல. ஸோ இதில் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு எம்எல்ஏவுக்கான குவாலிஃபிகேஷன் என்னவோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் ஒரு அன்சவுண்ட் மைண்டோ ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குனாலோ வாலண்டரிலி கிவ் அப் த சிட்டிசன்னாலோ அதெல்லாம் எலிஜிபிள் ஃபார் தி டிஸ்குவாலிஃபிகேஷன் கிரவுண்டு தான். ஓகே, அதை தாண்டி இயர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 25 இயர்ஸ்க்கு கீழே இருக்காருன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா யூஸ்வலாக ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் அவரோட ஏஜ் அபோவ் தி ஏஜ் ஆஃப் 25 இயர்ஸ் இருக்கணும். பட் வேரஸ் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனில் ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் 21 இயர்ஸ் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ 25 இயர்ஸ் போதும். தட் இஸ் 25 இயர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி ஒருத்தர் டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதர் தென் தட் திங் யூ ஹாவ் டு டிசைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அத்தாரிட்டி தான். ஓகே, ஸோ இது பேசிக்கான கொஸ்டின் தான். இதுவும் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ இந்த லெவலில் தான் யூபிஎஸ்சியும் அந்த கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேணாம்னு நினச்சது. ஓகே, 67. அடுத்து, which of the following is the source of fund for Panchayat Raj institution? So source of fund, okay. So source of fund பொறுத்தளவுக்கு I think 243Hல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, ஹெச்ல தான் வரும். ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஃபார் பஞ்சாயத்து இன்ஸ்டியூஷன் அப்படின்னு வரும்போது விச் ஆர் ஆல் தி சோர்சஸ்? ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு கொஸ்டின் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். வாட் ஆல் தி சோர்ஸ் ஆஃப் பவர், தட் இஸ் ஃபண்டு பவர் என்ன அப்படிங்கிறது, தட் இஸ் ஒரு ரெவன்யூ பவர் டு தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணும்போது ஸோ யூஸ்வலாக அவங்களுக்கான பவர்ஸ் அப்படிங்கிறது தே ஹாவ் த ரைட் டு லெவி, கலெக்ட், அப்ராப்ரியேட் டாக்ஸஸ். ஓகே, ஸோ ஈவன் டோல் ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே பவர் தான் உங்களுக்கு. அதை தாண்டி வேறு என்னெல்லாம் உங்களுக்கான ரிசோர்ஸஸ், ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கன்சால்டேட் ஃபண்ட்லேருந்து ஃபண்டு ஒதுக்குவாங்களா? எஸ். டைடு ஃபண்டு ஃப்ரம் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். டைடு ஃபண்டுனா குழப்பிக்காதீங்க. இன்சென்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்கீம்காண்டி அவங்க அந்த ஃபண்டை என்ன பண்ணிடுவாங்கன்னா அலோகேட் பண்ணிடுவாங்க. இன்சென்ஸ் ஹெல்த்துக்காக தான் இந்த பர்டிகுலர் ஃபண்ட் அப்படின்னா அந்த ஃபண்டை நீங்கள் ஹெல்த்துக்காக மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ணணுமோ தவிர வேறு எதுக்கும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதுதான் டைடு ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டைடு ஃப்ரம் ஃபண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுப்பாங்க. டைடு ஃப்ரம் தி சேம் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர் மாப்ளாட் ஸ்கீம். ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஃபண்டு மூலமாக கொடுப்பாங்களான்னு கேட்டால் எஸ், அதுவும் இருக்குது. சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷன்ஸ் கிராண்ட் இன் எய்டு. ஸோ இதுவும் டைரெக்டாக கொடுக்குறாங்களா அப்படின்னா டைரெக்டாக ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனோட சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டன் ஃபண்ட்ஸை டு தி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷனுக்காகவே ஸ்பெஷலாக அலோகேட் பண்ணுவாங்க. அப்போ அதுவும் கரெக்டு தான். ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் இஸ் எல்லாமே தான். ஓகே, பட் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் கன்ஸ்டன்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. தெர் ஆர் சம் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஃபார் இம்போசிங் ஆர் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஸோ அந்த கன்சர்ன்ஸ் இருக்குது. அது நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டினாக பார்த்துட்டோம். பட் இதை பொறுத்தளவுக்கு ஃபேக்டை செக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி. ஓகே, அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு தி ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷனை வச்சு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் ஷால் கான்ஸ்டிடியூட் அ ஃபைனான்ஸ் கமிஷனா? எஸ். டு ரிவ்யூ தி ஃபினான்ஷியல் பொசிஷன் ஆஃப் தி பஞ்சாயத்து அண்ட் முனிசிபல் பார்ட்டிஸ். ஓகே, ஸோ பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் ரெலவெண்ட்டாக வித் ரெஸ்பெக்ட் டு அவங்களோட ஃபினான்ஷியல் ஷேரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ஒரு கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். எப்போ அப்படின்னா 73rd Amendment Actல தான் இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் 243I. ஓகே, ஸோ இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதை பொறுத்தளவுக்கு வித்தின் ஃபார்மேஷன் ஆஃப் 2 இயர்ஸ். ஓகே, ஸோ 2 இயர்ஸ்க்குள்ளே ஃபார்ம் பண்ணி ஆகணும். இதோட ஒவ்வொரு 5 இயர்ஸ் கூடவே கான்ஸ்டியூட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ கான்ஸ்டியூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை யார் கான்ஸ்டியூட் பண்ணுவார்னா கவர்னர் தான் கான்ஸ்டியூட் பண்ணுவார். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். Second statement, the composition and qualification of members of State Finance Commission is determined by the governor. So composition and qualification of members of the State Finance Commission is determined by the governor. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்போசிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான் பண்ணுவாங்களோ தவிர யார் பண்ண முடியாது, கவர்னர் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அப்ரூவல். ஓகே, ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன் ஒன்லி. ஓகே, ஸோ ரெண்டையுமே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ
யூஸ்வலாக ஜென்ரலாக ஆர்டிகல் 20ல் வரக்கூடிய ஃபினான்ஸ் கமிஷனையும் பார்த்துருக்கோம், ஆர்டிகல் 243I வரக்கூடிய இந்த ஃபினான்ஸ் கமிஷனையும் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு த ப்ரொவிஷன் ஆஃப் பஞ்சாயத் எக்ஸ்டென்ஷன் டு தி ஷெட்யூல் ஏரியாஸ் ஆக்ட் 1996 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆல் சீட்ஸ் ஆஃப் த சேர்பர்சன்ஸ் ஆஃப் பஞ்சாயத். ஸோ இது பெசா ஆக்டை பற்றின ஒரு கொஸ்டின் தான். ஸோ பெசா ஆக்ட் எதுக்கு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சம் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் இன் தி 73rd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வில் நாட் அப்ளிகபிள் ஃபார் தி ஷெட்யூல்டு ஏரியாஸ். ஸோ எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஷெட்யூல்டு ஏரியாஸில் வரக்கூடிய விஷயங்களையும், தட் இஸ் 5th ஷெட்யூலில் வரக்கூடிய ஷெட்யூல்டு ஏரியாஸ்லையும் 6th ஷெட்யூலில் வரக்கூடிய அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா அண்டு மிசோரம் ஏரியாலையும் எது அப்ளிகபிள் ஆகாதுன்னா 73rd அண்ட் 74th கான்ஸ்டியூஷன் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அப்போது அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த பெசா ஆக்ட். ஸோ இந்த பெசா ஆக்டோட அப்ஜெக்டிவே என்னென்னா டு எக்ஸ்டெண்ட் தி பஞ்சாயத் இன்ஸ்டிடியூஷன் டு தி ஷெட்யூல்டு ஏரியாஸ் தான். அப்போ ஷெட்யூல்டு ஏரியாஸ் அப்படின்னு வரும்போது 5th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸில் அந்த ஏரியாஸில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் இதோட அப்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அப்போது இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஆல் சீட்ஸ் ஆஃப் சேர் பர்சன்ஸ் அண்ட் பஞ்சாயத் அட் ஆல் லெவல்ஸ் வில் பி ரிசர்வ்டு ஃபார் தி ஷெட்யூல் ட்ரைப்ஸா? No. Okay, some of the sheets are even open for the other persons. Okay, so அது ரிசர்வேஷன் இருக்குது. பட் அது யாருக்கு இருக்குன்னா ஷெட்யூல்டு பீப்புள்ஸ்க்கு, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு இருக்குது. அதை தாண்டி மற்ற கன்சர்ன் பர்சன்ஸ்க்கு ஓப்பனாக இருக்குது. ஸோ ஆல் சீட்ஸ்னு வரும்போது தட் இஸ் ராங். ஓகே, த கன்சர்ன் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் நாமினேட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பர்சன்ஸ் இன் தி பஞ்சாயத் அட் தி இன்டர்மீடியட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல். ஸோ இது நாமினேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கா டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். Then the Gram Sabha must be consulted before making acquisition of land in the scheduled areas. This is one of the power given to the Gram Sabha of areas which are comes under the PESA Act. So, PESA Act மூலமாக scheduled areasல in case நீங்கள் land acquisition பண்ண போகிறீங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அப்படின்னா அது யாரோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம சபாவோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. அது ஒரு ப்ரொவிஷன் PESA Actல கொடுத்தது. ஸோ இந்த தடவை கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா ஆல் சீட்ஸ் கிடையாது. ஓகே, ஸோ அப்போது ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் பற்றின கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இட்ஸ் வைஸ் சேர்பர்சன். ஸோ சேர்பர்சன் யாருன்னு தெரியும், பிரைம் மினிஸ்டர், எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன். ஸோ வைஸ் சேர்மன் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆர் அப்பாயிண்டட் பை தி பிரைம் மினிஸ்டரா? எஸ். ஓகே, ஸோ குழப்பிடாதீங்க. இன்கேஸ் கேபினெட் கொடுத்தாலோ இல்லை பிரின்சிபல் செக்ரட்டரி இல்லை பிஎம் ஆஃபீஸ்ன்னு கேட்டாலோ குழப்பாதீங்க, பிரைம் மினிஸ்டர். ஓகே, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மஸ்ட் பி ஒன் ஆஃப் இட்ஸ் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் இன் கவர்னிங் கவுன்சிலா? ஸோ கவர்னிங் கவுன்சிலோட மெம்பர்ஸ் யாருன்னு தெரியும் நமக்கு. ஓகே, சேர்மன் இருப்பார், வைஸ் சேர்மன் இருப்பாங்க, தென் சிஎம் இருப்பாங்க, தென் லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க, அதர் தென் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் இல்லாத யூனியன் டெரிட்டரிஸ்க்கு. ஸோ அது போக ஒரு 3 யூனியன் மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்களோ தவிர கண்டிப்பாக ஹோம் மினிஸ்டர் ஒரு எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஸ்கோப்பும் அங்கே இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே, அடுத்து த கவர்னிங் கவுன்சில் ஆல்சோ கம்ப்ரைசஸ் ஆஃப் லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் ஆல் யூனியன் டெரிட்டரிஸ் இன்க்ளூடிங் தோஸ் வித் லெஜிஸ்லேச்சர். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெல்லியோ இல்லை ஒரு பாண்டிச்சேரியிலையோ புதுச்சேரியிலையோ இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரி தான். ஸோ அங்கேருந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய மெம்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் ஆஃப் தட் கன்சர்ன் யூனியன் டெரிட்டரி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்களே தவிர லெஃப்டினன்ட் ஜெனரல் கவர்னர் பண்ண மாட்டாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு நித்தி ஆயோக் தான், பட் கொஸ்டின் வந்து ரீஜனல் கவுன்சில். ஓகே, ஸோ ரீஜனல் கவுன்சிலை பொறுத்தவரைக்கும் தே ஆர் ஃபார்ம்டு ஆன் அட்ஹாக் பேசிஸ். ஸோ அட்ஹாக் பேசிஸ் அப்படின்னா இது ஒரு டெம்பரவரி பாடியா அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அட்ரஸ் ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் அண்ட் கண்டிஜென்சிஸ் இம்பாக்டிங் மோர் தென் 1 or ஸ்டேட் ரீஜன். எஸ், இன்கேஸ் எனி டிஸ்பியூட்ஸ் இல்லை இன்கேஸ் எனி இஷ்யூஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் இந்த ரீஜனல் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ரீஜன் ஸ்பெசிஃபிக்காக. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கன்சர்ன் சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்ஹாக் பேசிஸில் தான் இது ஒரு டெம்பரவரி பாடி தான். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட், they are convened and their meeting are chaired by the prime minister or his nominee. ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் இந்த மீட்டிங்கை சேர் பண்ணுவாரான்னு கேட்டால் எஸ். ஸோ அவர் தான் பண்ணுவாரோ தவிர வேறு எந்த யூனியன் மினிஸ்டரோ இல்லை அந்த கன்சர்ன் சீஃப் மினிஸ்டரோ பண்ணுறதுக்கான அவசியம் இல்லை. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு தட் இஸ் கரெக்ட் தான். ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். த 97th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி வச்சு கேட்டிருக்கோம். ஓகே, provided constitutional status to cooperative societies other than that which of the following parts of the constitution were amended. So with respect to 97th constitutional amendment actல cooperative societies establish பண்றாங்க. இந்த cooperative societies establish பண்ணும்போது other than that
பார்ட் 9B. ஓகே, ஸோ அதை தாண்டி வேறு எந்தெந்த இடத்துலலாம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எனி அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா? எஸ். ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் சி, ரைட் டு ஃபார்ம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, எஸ். ஆர்டிகல் 43B, the insert and cooperative society. Okay, then fundamental duties, if they are bringing any amendments and கேட்டா fundamental rightsல இருக்கக்கூடிய amendment அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் 86th amendment actல ரைட் டு எஜுகேஷன் வரும்போது அங்கே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெலவெண்ட்டாக எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்காது. சிம்பிளான கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B1 and 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following statement. Okay, Hindi written in Devanagari script is the official language of the union. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான், ஏன்னா ஒரு கொஸ்டின் ஃப்ரம் தி லாங்குவேஜஸ் வச்சாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், இட் இஸ். ஸோ இன்டர்நேஷனல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ் ஆர் டு பி யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் தி யூனியனான்னு கேட்டால் தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் தான். ஸோ இதில் ஒன்றும் பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடான திங்ஸ் இல்லை, சும்மா ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வைக்கிறது தான் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் போத் 1 and 2. ஓகே, then consider the following statement. Governor of the state may direct a language to officially recognize if desired by a substantial proportion of the population of a state to protect the interest of minorities. Okay, so for example, in case ஒரு particular stateல linguistic basisல நம்ம ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணதுனால, ஸோ அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் if they feel that they want to bring some their language in the official ஸ்டேட் லாங்குவேஜில் கொண்டு வரணும் அப்படின்னா, ஸோ அது பண்ண முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அது யார் டிசைட் பண்ணால் ஓகே தான்? கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் பண்ணால் ஓகே தான். மே டைரக்ட் ஏ லாங்குவேஜ் டு பி அண்ட் அஃபிஷியலி ரெகனைஸ்டு. ஸோ அது பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்து, லாங்குவேஜஸ் ஆடட் டு தி லிஸ்ட் ஆஃப் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் அ ஸ்டேட் த்ரூ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டா? இன்கேஸ் ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் சப்ஜெக்டில் அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவையான்னு கேட்டால் அதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கிடையாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஆன்சர் ராங். ஓகே, அது அஃபிஷியல் லாங்குவேஜ் கிடையாது. இன்கேஸ் ப்ரொவைடட் ஷெட்யூல் 8ல் வரக்கூடிய லாங்குவேஜஸில் இன்கேஸ் இஃப் தே வாண்ட் டு ஆட் ஆர் டெலிட் எனி திங் தென் இட் ரெக்வயர்ட் ஃபார் அன் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். அடுத்து, அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் 1963 ப்ரொவைடட் ஃபார் த கண்டினியூஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஃபார் ஆல் அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் தி இந்தியன் யூனியன். ஓகே, ஸோ யூனியனை அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்டில் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இட் கேன் பி கன்டினியூட் ஃபார், ஏன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் டேஸில் 10 yearsனு இருந்துச்சு. பட் 1963 ஆக்டில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் எக்ஸ்டெண்டட் இன்டெஃபினெட்லி. ஓகே, ஸோ அதில் எங்கேயும் டைம் பீரியட் செட் பண்ண கிடையாது, ப்ரொவைடட் நெசசரி இருக்கிற வரைக்கும். ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் எஸ், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ரீசன் சொல்லிட்டேன், அஃபிஷியல் லாங்குவேஜஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான அமெண்ட்மெண்ட்டும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் B, only 2. ஓகே, அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த ரூல்ஸ் ஃபார் ரெகக்னிஷன் அஸ் அ நேஷனல் பார்ட்டி ஆர் ஸ்பெசிஃபைட் இன் தி எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டரா? எஸ். ஓகே, ஸோ அதில் தான் இது எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ், இது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் இருந்தால் இந்த ஆர்டரை எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு ஆக்ட் மூலமாக தான் ஒரு ஆர்டரை கொண்டு வர முடியும். ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எ பார்ட்டி பிகம்ஸ் எலிஜிபிள் டு பி அக்கார்டட் நேஷனல் ஸ்டேட்டஸ் எப்போ? இஃப் இட் இஸ் அஸ் கன்சிடர் அஸ் ஸ்டேட் பார்ட்டி அட்லீஸ்ட் 3 states. நோ. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் 4 states ஆர் மோர். ஸோ ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக 4 ஸ்டேட்டுக்கு மேலே இருக்கும்போது அதை தான் என்னென்னு ரெகனைஸ் பண்ணுவாங்க, நேஷனல் பார்ட்டின்னு ரெகனைஸ் பண்ணுவாங்க. ஸோ தேர்ட் பாருங்க, எ பார்ட்டி பிகம்ஸ் எலிஜிபிள் டு அக்கார்டட் அஸ் ஸ்டேட் பார்ட்டி எப்போ அப்படின்னா 8% ஆஃப் ஓட் ஷேர் ஒரு பர்டிகுலர் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷனில் வாங்கினா அவங்க ஸ்டேட் பார்ட்டியை ரெகனைஸ் பண்ணப்படுவாங்களான்னு கேட்டால் எஸ், அதுதான் கண்டிஷன், ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, அட் ப்ரெசென்ட் தெர் ஆர் ஒன்லி 8 நேஷனல் பார்ட்டிஸ். இது ஃபேக்டை செக் பண்ணுறது. ஸோ அட் ப்ரெசென்ட் ஒன்லி 6 நேஷனல் பார்ட்டிஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ காங்கிரஸ், பிஜேபி, ஆம் ஆத்மி பார்ட்டி, then National Population Party, then Bahujan Samajwadi Party, then CPIM. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டிஸ். ஸோ அட் ப்ரெசென்ட் 8 கிடையாது, இட் இஸ் 6 தான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபேக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தப்பு, 1 3 கரெக்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் only 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு கிராம் சபா ஆர்டிகல் 243A. ஸோ இதில் எதை எம்பசைஸ் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ், என்ன இருக்க முடியும்?
ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் ஆப்வியஸ்லி பார்த்தாலே தெரியும். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ் ஆஃப் தி கிராம் சபா தான். பார்ட்டிசிபேட்டரி டெமோக்ரஸி, ஸோ எவ்ரி பர்சன்ஸ் இன் தி பஞ்சாயத்து. ஓகே, ஸோ தோஸ் ஹூ ஆர் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப் என்னன்னா ஹூ ஆர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தி கிராம் சபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி குவாலிஃபைடு ஓட்டர்ஸ் இன் தட் பர்டிகுலர் வில்லேஜ். ஸோ இவங்க தான் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி எம்பசைஸ் பண்ணுறாங்களா? ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையோ இல்லை மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் அசம்பிளிலேயோ கொண்டு வரது, தட் இஸ் லோக்சபா எலெக்ஷன்லேயோ கொண்டு வரது தான் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி. பட் கிராம் சபாவை பொறுத்தளவுக்கு அங்கே நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி தான். ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இன்டைரக்ட் டெமோக்ரஸி. ஸோ கொஞ்சம் நீங்கள் கான்சியஸாக இருந்தால் தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இன்சென்ஸ் ரொம்ப ஈஸியான ஆன்சர் தான், பட் டேக் இட் கிராண்ட் மாதிரி போனீங்கன்னா மாட்டிக்கிடுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி தான் கிராம் சபாவில் ஃபாலோ பண்ணுறோமோ தவிர இன்டைரக்ட் டெமோக்ரஸி ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸி ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு செகண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் 1 and 2. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டின் போகலாம். With reference to the 73rd Amendment Act, okay, with reference to the 73rd Amendment of the Indian Constitution, consider the following statement. Though amendment ensured constitutional status for local self-government, it is not justiciable in court of law. So, first, remember, what is the purpose of 73rd Constitutional Amendment Act? அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன் ஆஃப் தி ரீசன் டு பிரிங் தட் ஒன் இஸ் தே ஆர் நாட் கண்டக்டிங் தி எலெக்ஷன் ரெகுலர்லி. அதுதான். ஸோ அப்போ கண்டக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கண்டக்ட் பண்ணலை அப்படின்னா அது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ இல்லை அப்படின்னா அதோட மீனிங்கே இல்லாமல் போயிடும். ஓகே, அதுக்கு கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்ததுக்கான மீனிங்கே இல்லாமல் போயிடும். எவ்ரி 5 years எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்போது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ தான், இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது தப்பு. ஓகே, அடுத்து த பஞ்சாயத்து அண்ட் தேர் எலெக்ஷன் ஆர் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ் டிபெண்ட் ஆன் தி வில் ஆஃப் தி கன்சர்ன் ஸ்டேட். ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சா அது அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ப்ரொவிஷன் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ இது எதோடதுன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், கான்ஸ்டியூஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. எவ்ரி 5 years கூட எலெக்ஷன் நீங்கள் கண்டக்ட் பண்ணி தான் ஆகணும். இட் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன தான் தப்பு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் நெய்தர் 1 nor 2. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். ஓகே, அடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸோ இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், ஏன்னா சம்டைம்ஸ் மிஸ்லேனியஸாக கொஸ்டின்ஸ் வரும்போது இந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து வரலாம். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஒரே ஒரு தடவை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் டிஃபைன் பண்ணி யூபிஎஸ்சியில் டிஆர்டிஏ வச்சு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அது ரெலவெண்ட்டாக ஒரு கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த டிஆர்டிஏ ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபார்மிங் அண்ட் டிஆர்டிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இன்சென்ஸ் அதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணது. இதோட அப்ஜெக்டிவ், ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நத்திங் பட் ஆன்டி பாவர்ட்டி எலிவேஷன் தான். ஓகே, ஸோ ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரது தான் இவங்களோட ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ். ஸோ பிரின்சிபல் ஆர்கன் அட் டிஸ்ட்ரிக்ட் லெவல் டு ஓவர்சி தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ்னு கேட்டால் எஸ், இட் இஸ் கரெக்ட். அடுத்து இட்ஸ் ப்ரொஃபஷனலி ஏஜென்சி மேனேஜிங் ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் தி மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன். ஸோ அப்போது இது எஸ்டாப்ளிஷ் பண்ண கிடையாது, டிஆர்டிஏ கொண்டு வந்தது 1970s. ஓகே, ஸோ அப்போது அந்த டைமில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கூடிய, ஓகே, ஸோ நாட் பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டியூஷன், மினிஸ்ட்ரி, இதெல்லாம் பேரலல் இன்ஸ்டியூஷன்ஸ். ஏன்னா கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி பேரலல் இன்ஸ்டியூஷன்ஸை வச்சு தான் அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்களை கன்ஃபியூஸ் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேரலான இன்ஸ்டியூஷன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு போய்க்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு ஒரு பேரலான இன்ஸ்டியூஷன் நம்ம நம்மளோட கண்டெக்ஸ்ட்டில் பார்க்குறதுன்னு பார்த்தா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் ஓரளவு கன்ஃபியூசிங்காக தெரியும். ஸோ இட் இஸ் நாட் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன், இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து தே வில் கோஆர்டினேட் அண்ட் ஓவர்சி தி கண்டக்ட் ஆஃப் பிலோ பாவர்ட்டி லைன் சென்சஸ். எஸ், பிபிஎல் சென்சஸை இவங்க கோஆர்டினேட் பண்ணி கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் மெக்கானிசமாக இருப்பாங்களான்னு கேட்டால் இருக்கு. எஸ், அதுவும் அவங்களோட அப்ஜெக்டிவ் தான். ஒன்று அந்த பாவர்ட்டி எலிவேஷன், அது ஒன்று அவங்களோட அப்ஜெக்டிவ், ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம்ஸை இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ளே கொண்டு வரது. பிலோ பாவர்ட்டி சென்சஸில் கோஆர்டினேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறது இவங்களோட அப்ஜெக்டிவ் தான். ஓகே, அதுக்கப்புறம் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கான காரணம் ஐஆர்டிபி ப்ரோக்ராமை மானிட்டர் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ அதுதான் இதோட அப்ஜெக்டிவ், கோர் அப்ஜெக்டிவ். ஸோ கொஸ்டின்ஸ் வரும்போது யூ கேன் ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அப்போ செகண்ட் தப்பு, ஃபஸ்ட்டு தேர்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு கிராம் சபா. ஓகே, ஸோ கிராம் சபா, ஆல் த ரெஜிஸ்டர்ட் ஓட்டர்ஸ் இன் தி ஏரியா ஆஃப் பஞ்சாயத் ஆர் பார்ட் ஆஃப் தி கிராம் சபாவா? எஸ், ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு.
The power and functions of the Gram Sabha can be determined by the governor of the concerned state. ஸோ இது கொஞ்சம் அதான் இந்த மாதிரி விஷயத்துலாம் ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கவர்னரா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா இந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரா பார்லிமெண்ட்டான்னு கேட்பாங்க. இல்லை பார்லிமெண்ட்டா பிரசிடெண்ட்டா, இல்லை பிரசிடெண்ட்டா கவர்னரா. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடிய ஏரியாவில் கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு கிராம் சபாவை பொறுத்தளவுக்கு அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை டிட்டர்மைன் பண்ணுறது கவர்னர் கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸோ ஆர்டிகல் 243 அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி ஒன். ஸோ பேசிக்கான கொஷின்ஸ் தான், ரொம்ப ஒன்றும். ஏன்னா ஏன் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணாமல் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன், அர்பன் லோக்கல் பாடிஸில் கொஷின் கேட்டதுன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் கொஷின்ஸ் அவ்வளோதான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும், காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாதீங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிரும் வித் ரெஸ்பெக்ட் டு எப்படி ப்ரிப்பரேஷனை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஸ்கோப் கிடச்சிரும். ஸோ கேட்ட கேள்விகள் இது வரைக்கும் அவங்க எதையும் காம்ப்ளிகேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணதில்லை. மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் சில ஏரியாஸ் கேட்டிருக்காங்க. அது நம்ம ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவு கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய டிஸ்கஷனில் ஃபுல் லென்த் டெஸ்ட் தான் பார்ப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, அடுத்து 86th. ஓகே, which of the following authorities shall not be eligible for further office either under the government of India or under the government of any state after he ceased to hold his office. ஓகே, ஸோ ரீஅப்பாயின்மெண்ட்டை நான் செக் பண்ண கிடையாது. ஓகே, ஸோ ஒருத்தர் ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் தட் ரீஅப்பாயின்மெண்ட்டும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ரீஅப்பாயின்மெண்ட்டு நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் வேறு எந்த ஸ்டேட் இன்ஸ்டியூஷனோ இல்லை யூனியன் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லேயோ ஆஃபீஸஸை ஹோல்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஐதர் கான்ஸ்டியூஷன்லேயோ இல்லை ஸ்டாட்யூட்டரியாக அந்த பர்டிகுலர் ஆக்ட்லேயோ சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எஸ், தெர் ஆர் சர்டைன் ப்ரொவிஷன்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் இட்ஸ் இன்டெகிரிட்டி. ஓகே, ஸோ அது போக டு கிவ் சர்டைன் இம்பார்ட்டன்ஸ் டு தட் இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி பார்க்கும்போது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஒன்ஸ் he retired after he cannot able to hold any office ன்னு கேட்டால் எஸ், ஆர்டிஐ ஆக்டில் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அடுத்து ஹோல்ட் பண்ண முடியாது எந்த போஸ்ட்டையும். சிஏஜிக்கும் அந்த ப்ரொவிஷன் வரும். ஸோ சிஏஜிக்கும் ப்ரொவிஷன் இருக்குது, அது கான்ஸ்டியூஷன்லேயே சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ கான்ஸ்டியூஷன்லேயே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் அவரால் ஹி கேனாட் ஏபிள் டு ஹோல்ட் எனி ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு வந்து இருக்கான்னு கேட்டால் எஸ், எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாவோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ் அப்பாயின்மெண்ட் அண்டு ஆர்டர் ஆக்ட் 2023 இதை எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ 3 பேருமே என்ன பண்ண முடியாதுன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் தே கேனாட் ஹோல்ட் எனி ஆஃபீஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் டி, ஆர்டிகல் 123. இது நான் ஆல்ரெடி திருப்பி முதலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியை ஸ்டடி பண்ணும்போது என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா ஹூ இஸ் கோயிங் டு அப்பாயிண்ட் ஹிம். ஓகே, ஸோ எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ண போகிறாரு, ஐதர் அது பிரசிடெண்ட்டாக கவர்னரா. ஓகே, ஸோ அது கான்ஸ்டியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டியூஷனல் பாடியா. ஓகே, அடுத்து அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன. ஓகே, ஸோ ஐதர் அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவா இருக்க முடியும், ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னா அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, சிஏஜினா அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஃபைனான்ஸ் கமிஷன் ஆகிறதுக்கு ஃபினான்ஸ் கமிஷனில் கான்ஸ்டியூட் ஆகிறதுக்கு என்ன இருக்கணும், இல்லை ஒரு சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருக்கணும்னாலோ இல்லை ஒரு நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் சேர்பர்சனாக இருக்கணும்னாலோ அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, அவங்களோட டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன இருக்கும். ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அப்படிங்கிறது 3 years ஆர் 70 years ஆர் 6 years 65 years அந்த மாதிரி டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் என்ன, அவங்களோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் எது மூலமாக வருது, எய்தர் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, சார்ஜ் கன்சல்டேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவா, இல்லை கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டிசைட் பண்ணுறதா, இல்லை கவர்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் டிசைட் பண்ணுறதா. அடுத்து அவங்களோட ஓத் அண்ட் அஃபர்மேஷன் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹூம் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் அவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்க முடியும். ஓகே, இது அவங்களோட பேசிக்கான பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது. அடுத்து அவங்களுக்கு இன்கேஸ் எனி ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா. ஓகே, ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படின்னு பாருங்கள். ரிமூவல் ப்ரொசீஜர் இருந்தால் அதை எம்பசைஸ் பண்ணுங்கள், அதையும் பார்த்துக்க வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் யார் ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரிமூவல் ப்ரொசீஜர் அப்படின்னு வரும்போது வேறு எதனா அத்தாரிட்டி வருதா, இன்கேஸ் எனி மெம்பர்ஸ் இன்வால்வ் இன் இட், ஸோ எனி கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிங்க. இந்த 9 to 10 இஷ்யூஸ். ஓகே, ஸோ இதை மட்டும் ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு கான்ஸ்டியூஷனல் பாடி எது, நான் கான்ஸ்டியூஷனல் பாடி எது, நெய்தர் ஸ்டாட்யூட்டரி நார் கான்ஸ்டியூஷனல். ஓகே, ஸோ நித்தி ஆயோக் மாதிரி இன்ஸ்டியூஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சார்ட் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு ரீகலெக்ட் அட் தி டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். கொஷினும் இந்த லெவலில் தான் கேட்டிருக்காங்களோ தவிர இது வரைக்கும் பெருசாக இந்த ஏரியாஸில் கேட்டதில்லை. அதுவுமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் கேட்டது எதெல்லாம் கான்ஸ்டியூஷனல் பாடி, எதெல்லாம் நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். அப்படி கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் இன்டெப்த்தாக போய் கேட்குறதா இருந்தாலும் ஐதர் ஃபினான்ஸ் கமிஷனை கேட்டிருக்காங்க, இல்லை சிஏஜியை கேட்டிருக்காங்க, இல்லை எலெக்ஷன் கமிஷனை கேட்டிருக்காங்க.
ஓகே, மற்றபடி இன்ஸ்டியூஷன்ஸோட உள்ளே போய் செக் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப்பு அவங்களுக்கு இல்லைன்னு தட் இஸ் அந்த இடத்துல அவங்க கேட்குறது இல்லை. ஸோ இவ்வளோ தான் அவங்க வச்சிருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ நம்மளும் அந்த செட்டப்பில் தான் வச்சுருக்கோம். இன் ப்ரொவிஷன்ஸ் சம்வேர் இதெல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு 86 பொறுத்தளவுக்கு டி இஸ் தி ஆன்சர். அடுத்து, an amendment made by 42nd Amendment Act 1976 with respect to judicial review in Article 368 was said to be declared null and void in which one of the following judgments? Okay, so amendment made in the 42nd Amendment Act எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அமெண்ட்மெண்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னா இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. எதோட இம்பாக்ட் அப்படின்னா கேசவனந்த பாரதி கேஸோட இம்பாக்ட் தான். இன்சென்ஸ் கேசவனந்த பாரதி கேஸில் subject to judicial review, it is considered to be basic structure of the constitution னு சொல்லி 24th 25th amendment ஆக்ட்ல கொண்டு வரக்கூடிய சேஞ்சஸ். ஓகே, ஸோ 39BCயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காண்டி ஆர்டிகல் 14 19 வயலேட் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் செட் டு பி நல் அண்ட் வாய்டு. ஸோ அது தாண்டி ஜுடிஷியல் ரிவ்யூக்கு இது உட்படாது எந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டும் அப்படிங்கிறது சொன்னாங்க. ஸோ அது செல்லாது அப்படின்னு சொல்லி தான் கேசவனந்த பாரதி கேஸில் நல் அண்ட் வாய்டுன்னு அந்த இடத்துல சொன்னது. ஸோ இந்த நல் அண்ட் வாய்டுன்னு சொன்னதை தட் இஸ் ஓவர் ரூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி 42nd Amendment ஆக்டில் என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் எது கொண்டு வந்தாலும் இட் இஸ் நாட் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது இந்த ஜுடிஷியல் ரிவ்யூவுமே சப்ஜெக்ட் டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் தான் அப்படின்னு சொன்னது எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தி மினரல் மில்ஸ் கேஸ். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ இட் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் பி. அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following statement with respect to financial emergency under Article 360 of the Constitution. Okay, so financial emergency under Article 360 பொறுத்தளவுக்கு the President must declare it based on the report from Department of Economic Affairs. ஸோ இது ஆமாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னா ரைட் ராயில் என்ன பண்ணுங்க தப்புன்னே போட்டுவாங்க. ஓகே, இது ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான். இது ஏதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எதுவுமே கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது. ஸோ நீங்கள் எங்கேயும் படித்தது ஒருவேளை உங்களால் ஒரு மாதிரி தப்பாக தோணுது அப்படின்னா கோ வித் தட். ஓகே, ஸோ அது உங்களோட இன்ட்யூஷன் சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸோட ரிப்போர்ட்டோட தான் பிரசிடென்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி இம்போஸ் பண்ண முடியுமானா அந்த மாதிரி எந்த கண்டிஷன்ஸும் எங்கேயும் கான்ஸ்டியூஷனில் பேசப்பட கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது ஒரு ஃபேப்ரிகேட்டர் தான். ஓகே, செகண்ட், ஒன்ஸ் இட் இஸ் டிக்ளேர்ட் இட் கேன் பி அப்ளிகபிள் ஆல் த ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா. ஸோ இது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து, duration of financial emergency can be extended only by passing a money bill in the parliament. ஸோ மணி பில் மூலமாக தான் இந்த இதை பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் எங்கேயும் சொல்ல கிடையாது கான்ஸ்டியூஷனில். சும்மா இதுவும் என்னென்னா ஃபேப்ரிகேட்டடான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ராங். ஓகே, அடுத்து, டியூரிங் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி ஆல் மணி பில்ஸ் பாஸ்டு பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் டு பி ரிசர்வ்டு ஃபார் தி கன்சிடரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகே, ஸோ எல்லா ஆளும் என்ன வாங்க போகிறது கிடையாது, தப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ ஒரு இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணி வாசிங்க, அவ்வளோதான். அந்த ஆல் பட் ஒன்லி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி அந்த இடத்துல வாசிங்க. ஸோ அது தப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, ஸோ ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரை இது கரெக்டு தான். ஸோ எந்த ஒரு மணி பில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணாலும் அது யாரோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்டோட அப்ரூவல் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். In which of the following case Supreme Court struck down the provision of Section 8 Clause 4 of the Representation of People Act 1951? So Section 8 already நான் சொன்ன மாதிரி, so it speaks about the disqualification. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான ப்ரொவிஷன்ஸை இது பேசும். ஓகே, ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி பர்சன் ஹூ இஸ் கன்விக்டட் அண்ட் கெட்டிங் ஆன் சென்டென்ஸ் ஆஃப் 2 years. ஸோ 2 yearsக்கு மேலே ஒருத்தர் வந்து சென்டென்ஸ் வாங்குறாரு அப்படின்னா ஸோ அவரால் ஃபர்தராக என்ன பண்ண முடியாதுன்னா 6 years கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதை தாண்டி செக்ஷன் 2 Clause 3 8 Clause 2 8 Clause 3 சம் திங்ஸ் லைக் ஹோர்டிங்கு, சதி, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் ஆக்டில் ஒருத்தர் சென்டென்ஸ் வாங்கியிருந்தாலோ ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மினிமம் 6 months கண்டெஸ்ட் தட் இஸ் கன்விக்ட் ஆயிருந்தாலே ஹீ கேனாட் ஏபிள் டு கண்டெஸ்ட் இன் எலெக்ஷன் ஃபார் தி நெக்ஸ்ட் 6 years அப்படிங்கிற ப்ரொவிஷன்லாம் இருக்கும். பட் அவ்வளோ தேவையில்லை நமக்கு. ஒருத்தர் 2 yearsக்கு மேலே கன்விக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா அடுத்து ஃபர்தராக 6 yearsனால அவரால் என்ன பண்ண முடியாது, கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இதில் ஒரு எக்ஸப்ஷன் இருந்துச்சு செக்ஷன் 8 Clause 4. ஓகே, இந்த செக்ஷன் 8 Clause 4 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு ஹைகோர்ட்டு உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் இம்போஸ் பண்ணது 2 years above அப்படின்னு வரும்போது ஒரு ஹைகோர்ட்டோ ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டோ சொல்லும் போது இன்கேஸ் இவர் ஃபர்தர் அப்பீல் போகிறாரு அப்படின்னா டு தி சுப்ரீம் கோர்ட் போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அப்பீல் போன டைம் பீரியட் இருக்கு இல்லையா, இந்த டைம் பீரியட் என்ன பண்ண தேவையில்லை. அவர் இந்த கோர்ட்டில் தட் இஸ் ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட்டில் அந்த சென்டென்ஸ் வர்ற வரைக்கும் அவர் என்ன பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சென்டென்ஸை வெக்கேட் பண்ணணும், தட் இஸ் அவர் சீட்டை வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8(4) நல் அண்ட் வாய்டுன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் தான் ஒரு பர்டிகுலர் பர்சன் 2 years ஒன்ஸ் சென்டென்ஸ் ஆனாலே இமீடியட்லி ஹி ஹாஸ் டு வெக்கேட் இஸ் ஆஃபீஸ். ஸோ அதுதான் அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். அது செக்ஷன் 8(4)ல் சம் எக்ஸம்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த எக்ஸம்ஷன்ஸை தே செட் டு பி நல் அண்ட் வாய்ட். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் லில்லி தாமஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஓகே, அடுத்து consider the following statement with respect to union territories. Okay, so parliament can create a body to function as a legislature of union territory by an ordinary majority. So ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஒரு லெஜிஸ்லேட்டிவ் கெப்பாசிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆர்டினரி மெஜாரிட்டியே போதும். 239 அதை தான் சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு கரெக்டு தான். ஓகே, கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் அஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் அன் அட்ஜாயினிங் யூனியன் டெரிட்டரி shall function is such administrative independently of his council of ministers. So ஒரு கவர்னர் ஃபார் எக்ஸாம்பிள் பர்டிகுலர் ஸ்டேட்டில் அட்ஜாயின் ஸ்டேட்மெண்ட்டில் கவர்னராக இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபார்மர் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி அண்டு தெலுங்கானா. ஸோ பாண்டிச்சேரி தெலுங்கானாவோட கவர்னராக தான் தமிழிசை இருந்தாங்க. ஓகே, ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட புதுச்சேரியோட அட்ஜாயினிங் லெஃப்டினன்ட் கவர்னராக ஃபங்க்ஷன் ஆனாங்க. ஸோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகும்போது யூஸ்வலாக கவர்னருக்கு கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர் இம்போசிங் மெக்கானிசம் கான்ஸ்டியூஷனல் மெக்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் ஹூ ஹேஸ் டு எய்ட் அண்ட் அட்வைஸ் டு தி கவர்னர் ஆஃப் தட் கன்சர்ன் ஸ்டேட் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ இங்கே வரும்போது டேக் ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிறனால அங்கே அவங்க அக்கார்டிங் டு தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேக் an example of other union territories. For example Andaman and Nicobarனு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்தமான் நிக்கோபாரில் இஃப் ஷீ இஸ் ஆக்டர்ஸ் அண்ட் கவர்னராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க யாரோட அட்வைசஸை கேட்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்படின்னா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டரோட அட்வைசஸோட அவங்க எதை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்தமான் நிக்கோபாரோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்தமான் நிக்கோபாரை பொறுத்தளவுக்கு ஹீ கேன் டேக் ஆன் இஸ் ஓன் டெசிஷன். ஸோ அதை தான் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எம்பசைஸ் பண்ணுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டானு கேட்டால் கரெக்டு தான். ஓகே, இன் நார்மல் சர்க்கம்ஸ்டன்சஸ் the president shall not make any regulation for the peace, progress and good government of union territory having legislative body. ஒரு legislative body இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவரை டெலிகேட் பண்ணியாச்சு அப்படின்னா you are forming a legislative body. ஸோ legislative பாடியை ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு யாரோட ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா அது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வித் சீஃப் மினிஸ்டரோட தானே தவிர பிரசிடென்ட் எதில் இன்வால்வ் ஆக முடியாது. அப்படின்னா President shall not make any regulation for the peace, progress and good governance for a union territory having legislative body. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் ஒரு டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன்லையோ இல்லை ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லையோ யாருக்கு அங்கே ஒர்க் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இல்லை. இது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கான்னு கேட்டால் எஸ், கான்ஸ்டியூஷனில் கிளியராக எம்பசைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ 239A வரக்கூடியது. ஸோ ஏஏல வரக்கூடிய ப்ரொவிஷன். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு கரெக்டு தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் த்ரீ. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டோன்மெண்ட் போர்டு ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் ஏன் கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஓகே அவங்க ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா why not we give cantonment board to the concerned state legislature to govern. Okay, so we are regulating it as of time. Okay, as of now cantonment boards பொறுத்தளவுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ப்ரொபோசல்ஸ் இருக்குது. ஸோ அதை லீட் பண்ணி கொஸ்டின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ கண்டோன்மெண்ட் போர்டு அப்படிங்கிறது இன் நியர்பை ஏரியா ஆஃப் ஆர்மி பர்சனல்ஸ் இல்லை நேவி பர்சனல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாஸை கவர்ன் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணது இன்சென்ட் சிவிலியன்ஸ். ஓகே, ஸோ அங்கே இருக்கக்கூடிய பர்சனல்ஸ் வித் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணதான். ஸோ எஸ்டாப்ளிஷ் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். இட் ஒர்க் அண்டர் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி ஆஃப் த டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா? எஸ், அவங்க இது ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்ட் தான். The executive officer of the cantonment board is appointed by the president.
எஸ் பிரசிடென்ட் தான் கண்டோன்மெண்ட் போர்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ மூணுமே ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி கண்டோன்மெண்ட் போர்டு தான். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் த்ரீ தான். ஓகே, அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ லா ஆஃப் த பார்லிமெண்ட் ஆர் அப்ளிகபிள் டு தி இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் தேர் ப்ராப்பர்ட்டி இன் எனி பார்ட் ஆஃப் தி வேர்ல்டா. ஸோ லா ஆஃப் த பார்லிமெண்ட்டோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது த்ரூ அவுட் இந்தியா ஓகே, பட் இட் எக்ஸ்டெண்ட் பியாண்ட் தி லிமிட் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டால் எஸ் இட் இஸ். ஓகே, ஸோ இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் இஃப் ஹி ஹோல்டிங் எனி ப்ராப்பர்ட்டி இன் அதர் கண்ட்ரீஸ், ஸோ அந்த கன்சர்ன் பர்சன் அஸ் அன் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருந்தார்னா இங்கே இம்போஸ் பண்ணக்கூடிய சாங்ஷன்ஸோ இல்லை எனி இம்போசிஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ அவருக்கு எங்கேயும் பொருந்தும் அப்படின்னா அங்கேயும் பொருந்தும். ஸோ அப்போது ஒரு லா ஆஃப் த பார்லிமெண்ட் அப்ளிகபிள் டு எனி பர்சன்ஸ் அட் இந்தியன் சிட்டிசன்ஸ் அட் தேர் ப்ராப்பர்ட்டி அட் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு கரெக்ட் தான். அடுத்து President can determine the applicability of parliamentary acts in the scheduled areas. So president தான் determine பண்றாரா with respect to scheduled areasல எந்த ஆக்ட் அப்ளிகபிள் ஆகணும் அப்ளிகபிள் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனா நோ இட் இஸ் நாட். ஏன்னா ஒரு ஏரியாவை ஷெட்யூல்டு ஏரியான்னு டிக்ளேர் பண்ணுறதோட அவரோட ஸ்கோப் என்ன ஆகுதுன்னா அங்கே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அதோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி யாருக்கு போயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்னருக்கு தான் இருக்கோ தவிர நாட் டு தி பிரசிடென்ட். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, அடுத்து போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கேன் மேக் லா ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இம்போஸ்டு பை தி யூனியன் ஆர் பை தி கன்சர்ன் ஸ்டேட். இது ஆர்டிகல் 269A ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ அங்கே எவ்ரி டெசிஷன்ஸ் கேன் பி டேக்கன் பை போத் சென்டர் அண்டு ஸ்டேட்டு தான். ஸோ அப்போது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை பொறுத்தளவுக்கு பவர்னு பார்த்தா போத் சென்டருக்கு இருக்குது ஸ்டேட்டுக்கு இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் கவர்னிங் த ஜிஎஸ்டி டேக்ஸஸ். ஓகே, ஸோ அப்போது ஸ்டேட் இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா அப்ளிகபிலிட்டி ஆஃப் எனி பார்லிமெண்ட்ரி ஆக்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆக்டாக இருந்தாலும் சரி அதை டிசைட் பண்ணுறது யாரோட தான், கவர்னரோட தான். அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 2. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் பார்லிமெண்ட் கேன் மேக் லா ஆன் தி ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்லிமெண்ட்னால லா மேக் பண்ண முடியும் இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட். ஓகே, ஃபஸ்ட்டு டியூரிங் நேஷனல் எமர்ஜென்சி எஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து when 2 or more state passes a resolution in the state legislative assembly எஸ் பண்ண முடியும். பிரசிடென்ட் ரூல் டைமில் எஸ் பண்ணலாம். when house of the people passes a resolution இங்கே தான் என்ன ஆயிடக்கூடாது, இந்த மூணு கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை டேக் இட் கிராண்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா ஹவுஸ் ஆஃப் பீப்புளில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறது இல்லை, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில். ஓகே, ஸோ இது பை மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடியது. பட் கொஞ்சம் கிளியராக ரீட் பண்ணிங்கன்னா இது ஈஸி தான் உங்களுக்கு. ஒன்றும் இதெல்லாம் சும்மா எமோஷனலாக அந்த டயத்தில் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக வச்ச ஸ்டேட்மெண்ட் தான் இது. ஸோ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் வென் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் பாசஸ் ரெசல்யூஷன் தானே தவிர ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படக்கூடியது லோக்சபா. ஸோ இதுக்கும் தட் இஸ் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் பாஸ் பண்ணுறது தான். ஓகே, வென் 2 or more states ஓகே பாசஸ் ஆன் ரெசல்யூஷன். ஸோ அப்போது ஆல் தி அபோவ் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் சி தான் ஆன்சர் 1 2 3. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Consider the following. Okay, corporation tax, income tax, transaction tax, duty on commodities and exercises. இதெல்லாம் யூனியன் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ஆம்பிட்டுக்குள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சும்மா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக வச்ச ஒரு ஸ்டேட் கொஸ்டின் தான். ஸோ கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி பார்த்துக்கணும். பேசிக்காக இவ்வளோ தான் கேட்க முடியும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஆல் 4. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் தான். ஆனால் என்ன சிம்பிளாக கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டேக்ஸ் ரெவன்யூ எதெல்லாம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் டேக்ஸ் ரெவன்யூஸ் எதெல்லாம், இப்போ கேட்குற கொஸ்டின் நான் டேக்ஸ் ரெவன்யூ எதெல்லாம். ஓகே, ஸோ நான் டேக்ஸ் ரெவன்யூ எதெல்லாம் யார் கலெக்ட் பண்ணுறாங்க, யூனியன் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க எதெல்லாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இரிகேஷன், ஸோ இது ஸ்டேட் சப்ஜெக்டா? எஸ், அது ஸ்டேட் சப்ஜெக்ட். ஸோ அது யார் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நான் ரெவன்யூவில் தான் வரும். போஸ்ட் அண்ட் டெலிகிராஃப் அது யூனியன் லிஸ்ட். ஓகே, ஃபிஷரிஸ், ஸோ ஃபிஷரிஸ் ஸ்டேட் சப்ஜெக்ட். ப்ராட்காஸ்டிங் அது யூனியனு. காயினேஜ் அண்ட் கரன்சி யூனியன். ஸோ அப்போது ஃபிஷரிஸும் இரிகேஷனும் மட்டும்தான் இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் தி நான் டேக்ஸ் ரெவன்யூ ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், செகண்ட் ஒன் தப்பு. Answer for this one is 2 4 and 5. அப்போ only 3 is the answer. Okay, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். With reference to finance commission consider the following statement. Article 280 தான். Okay, all its members including chairman are appointed by president. ஸோ ஆல்ரெடி 1 or 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஃபைனான்ஸ் கமிஷன் யார்கிட்ட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும்,
ஃபைனான்ஸ் கமிஷனோட கம்போசிஷன் என்ன மாதிரி இருக்கும், அவங்களோட டேர்ம் அண்ட் டென்யூர் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. இது பேசிக்கான ஒரு கொஷின் தான். ஸோ யார் அங்கே இருக்கக்கூடிய சேர்மன் வித் மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அவங்களோட டேர்ம் அண்ட் டென்யூர் தட் இஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஃபார் தி ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் எங்கேயும் சொல்ல கிடையாது. ஓகே, யூஸ்வலாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அவங்களோட ரிப்போர்ட்டு எந்த அளவுக்கு வேலிடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். லாஸ்ட்டு 14th ஃபைனான்ஸ் கமிஷனோட டென்யூர் வந்து 6 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு டேர்ம் தான் என்ன, தட் இஸ் அவங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டோட லைஃப் தான் எவ்வளோ தூரம் 5 இயர்ஸை தவிர அவங்களுக்கு டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ்னு ஒன்று சொல்ல கிடையாது கான்ஸ்டியூஷனில். ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு அது தப்பு தான். ஓகே, அப்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் A1 only. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். வித் ரெஃபரன்ஸ் டு தி ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஓகே JPC, கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். அன்லைக் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ்ட் பை அன் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டா? ஸோ ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டால் கான்ஸ்டியூஷனில் எஸ், ஒரு 1 or 2 states if they are willing to come together and they try to form on ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது இப்போ இங்கே TNPC இருக்குது அப்படின்னா ஓகே. ஸோ அதே மாதிரி கேரளா ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்குன்னா இஃப் தே போத் ஸ்டேட்ஸ், ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, 2 பேத்துக்கு காமனாக ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணிக்கலாம், ரெக்ரூட்மெண்ட் அவங்கள வச்சு பண்ண சொல்லிக்கலாம் அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷனில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஆனால் அது கான்ஸ்டியூஷனல் பாடியாக சொல்ல முடியுமா, லைக் UPSC மாதிரியோ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மாதிரியே சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை. அது எது மூலமாக ஃபார்ம் பண்ணுறது, ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்னால தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து அதோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த கமிஷன் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு அதோட மெம்பர்ஸ் அவங்களோட சேர்மன்ஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கன்சர்ன் ஸ்டேட் கவர்னர் தான். ஆனால் ஜாயிண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனை பொறுத்தளவுக்கு யார் அப்பாயிண்ட் பண்ணுறதுன்னா பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது பொறுத்தளவுக்கு ஆன்சர் ஃபார் திஸ் ஒன்று செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் இஸ் 1 only. ஓகே, அடுத்து வித் ரெஃபரன்ஸ் டு ட்ரிபுனல்ஸ் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரிபுனல்ஸை கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் பற்றி ஆல்ரெடி இது மாதிரி ஒரு கொஷின்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ த ரிமூவல் ப்ராசஸ் ஆஃப் த சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் இஸ் சேம் தட் ஆஃப் ஹை கோர்ட் ஜட்ஜா. ஸோ ஒரு அப்பாயின்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல், ஓகே, ஆர்டிகல் 350A and B, ஆர்டிகல் 350A சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலை பற்றி பேசும், ஆர் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலில் மட்டும் 350BA பேசும். 350B வந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதர் தென் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் இருக்கிறது. இன்ட்ரடியூஸ் பண்ண ஆக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 தான் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக இவங்களோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் அட்ஜுடிகேட் ஆன் மேட்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்வீஸ் கண்டிஷன்ஸ்லையோ இல்லை அவங்களோட ப்ரொமோஷன்ஸ்லையோ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். ஸோ அவங்களோட ப்ரொமோஷன்ஸு, அவங்களோட சேலரிஸ், அவங்களோட கண்டிஷன்ஸ் ஆஃப் சர்வீசஸில் ஏதாச்சும் டிஸ்பியூட்ஸ் வருது அப்படின்னா அவங்க யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கோர்ட்டை இமீடியட்டாக அப்ரோச் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலையோ ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலையோ அப்ரோச் பண்ணலாம். அப்போது இந்த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலை பொறுத்தளவுக்கு யூனியன் கவர்மெண்ட்னாலையும் ஃபார்ம் பண்ண முடியும், ஸ்டேட் கவர்மெண்ட்னாலையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இவங்களோட கம்போசிஷன் அப்படின்னு வரும்போது சேர்மன் மோஸ்ட்லி யாராக இருப்பாங்க அப்படின்னா ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் குவாலிஃபிகேஷன், ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட் யாரோ அவங்கள தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட ரிமூவல் ப்ராசஸ் என்ன மாதிரி இருக்க முடியும் அப்படின்னா ஒரு ஜட்ஜ் ஆஃப் தி ஹைகோர்ட்டை தான் நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட சேர்மன் அப்பாயிண்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ரிமூவலும் என்ன மாதிரி தான் இருக்கும், ரிமூவலும் ஹைகோர்ட் ஜட்ஜஸோட ரிமூவல் ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். The state administrative tribunal is established by the union government on the request of the concerned state government and கேட்டால் எஸ், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்னாலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும். இவங்க கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் இது சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூவா, இன்சென்ஸ் அப்பலேட் ட்ரிபுனல்ஸ் போகலாமா, இன்சென்ஸ் அப்பலேட் ட்ரிபுனல் தாண்டி ஐதர் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போகலாமான்னு கேட்டால் எஸ், ஃபர்தராக அப்பீல் போகிறதுக்கான ஸ்கோப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல்லேருந்து போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஓகே, ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் both 1 and 2. அடுத்த கொஸ்டின் போகலாம். The jurisdiction of the central administrative tribunal extend to எந்தெந்த இதுக்கெல்லாம் அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஆல் இண்டியா சிவில் சர்வீஸை பொறுத்தளவுக்கு எஸ்,
ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் ஆர் ஆல் இந்தியா சர்வீசஸை பொறுத்தளவுக்கு அப்ளிகபிளான்னு கேட்டால் யூ கேன் அப்ரோச் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல். கரெக்டு தான். சிவிலியன் எம்ப்ளாயிஸ் ஆஃப் டிஃபென்ஸ் சர்வீசஸ். ஸோ சிவிலியன் எம்ப்ளாயிஸ், நோட் இட் டவுன், சிவிலியன் எம்ப்ளாயிஸ், நாட் ஆல் எம்ப்ளாயிஸ். ஓகே, ஸோ சிவிலியன் எம்ப்ளாயிஸை பொறுத்தளவுக்கு டிஃபென்ஸ் சர்வீசஸில் வரவங்க இன்க்ளூட் ஆவாங்களான்னு கேட்டால் வருவாங்க. ஆஃபீஸர்ஸ் அண்ட் சர்வன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்குள்ள இன்க்ளூட் ஆகுமான்னு கேட்டால் நோ, இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் இட். செக்ரட்டேரியல் ஸ்டாஃப் ஆஃப் பார்லிமெண்ட், இவங்களும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸம் ஃப்ரம் இட். ஓகே, ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ரெண்டு பேத்துக்கும் டிஃப்ரெண்ட். ஸோ இதை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டும் அப்ளிகபிள், இது ரெண்டும் நாட் அப்ளிகபிள். சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலுக்கு இவங்க ரீச் பண்ண முடியாது, இந்த ரெண்டு கன்சர்ன் பர்சன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது இன்ஃபர்மேஷனுக்காக கொடுத்தது தான். ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டும் they are eligible to appeal for, that is go for the central administrative tribunal. மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு கன்சர்ன் பர்சன்ஸும் அவங்க போக முடியாது. ஸோ ஆன்சர் இஸ் A 1 and 2. ஓகே, அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு CAG தான். ஓகே, CAG சப்மிட்ஸ் தி ஆடிட் ரிப்போர்ட் ஆன் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட், செலவு கணக்கு, டைரக்ட்லி டு தி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியா? இதுதான் கேள்வி. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் CAG அவங்க ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா டைரெக்டாக பிரசிடென்ட்ட கொடுப்பாங்க. பிரசிடென்ட் அதை பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணுவார். பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ண ரிப்போர்ட்டை பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி ஸ்டடி பண்ணி அது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷனை தவிர டைரெக்டாக CAG அவங்களோட ரிப்போர்ட்டை யார்கிட்ட சப்மிட் பண்ண மாட்டாங்க, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியில் சப்மிட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஓகே, அடுத்து CAG இஸ் ரெஸ்பான்சிபிள் ஒன்லி டு தி பார்லிமெண்ட். எஸ், CAG இட் இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு தி பார்லிமெண்ட்டான்னு கேட்டால் எஸ், கரெக்டு தான். ஓகே, ஓகே, அடுத்து CAG is an constitutional authority who is part of the union executive. So CAG is an constitutional authority வரைக்கும் ஓகே. Who is part of the union executive ன்னு கேட்டால் நோ. ஓகே, ஸோ ஏன்னா இவங்க தேர் இண்டிபெண்ட் மெக்கானிசம், இண்டிபெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன். ஸோ அப்போ செகண்ட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் ஒன் இஸ் ஒன்லி 1. ஓகே, ஸோ இதோட இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபார் ஒரு 80 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்தெந்த ஏரியாஸை கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி சிலபஸ் தான். இன்சென்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பிரினிங்லேருந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டோடது. இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு வந்துருங்க. இட் வில் பி கன்டினியூஷன் ஃபார் யூ. செகண்ட் டெஸ்ட்டு ஃப்ரம் பிரசிடென்ட்லேருந்து. ஓகே, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி மூணையும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டு அது ரொம்ப முக்கியமான டெஸ்ட். இருக்கிறதுலே முக்கியமான டெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு தான். தேர்ட் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு UPSCலையுமே அதோட ஸ்கோப் கம்மி தான். ஓகே, ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி ஒன் கான்ஸ்டியூஷன், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டு, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸு, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தென் மிஸ்லேனியஸ் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது வரைக்கும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் டெஸ்ட்டு கவர் பண்ணியிருக்கு. இதோட இந்த பர்டிகுலர் டெஸ்ட் சீரியஸ் முடிஞ்சிச்சு, பர்டிகுலர் டெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிமைனிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஃபுல் லென்த் டெஸ்ட் வரும். அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸையும் கவர் பண்ணியிருப்போம். மிஸ்லேனியஸ் அப்படின்னா லாஸ்ட் டைம் அந்த பெயில்னா என்ன, அட்வொகேட், தட் இஸ் பார் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் எங்கே கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டில் தான் கவர் பண்ணியிருப்போம். தட் இஸ் ஃபுல் லென்த் டெஸ்ட்டில் கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் தான் இருக்கும். ஸோ ஹோப் இந்த பர்டிகுலர் டெஸ்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு ஓகே கன்வின்சிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வித் திஸ் ஐ எம் கோயிங் டு வைண்ட் அப் திஸ் செஷன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் டு வாட்ச் திஸ். ஓகே, தேங்க்யூ.